வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் 2, கொத்தமல்லி தழை கொஞ்சம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு கொஞ்சம், வர கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்கிறேன். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதையும் ஊற்றி நல்லா பிரட்டிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறிமிளகுடி இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டு தேவையான அளவு தண்ணி நிறைய ஊற்ற வேணாம், ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். நீங்கள் உங்கள் கிரேவிக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா கொதித்ததும் நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு பார்த்து நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.